ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மட்டன் கறி. வாங்க அதை எப்படி செய்யலாம் இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: மட்டன் 1/4 கிலோ, மல்லி, சீரகம், சிவப்பு வத்தல், மிளகு, கடுகுளுந்து, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. ஒரு கடாயில சீரகம், மிளகு, மல்லி, வத்தல் எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கணும். சீரகம் பொரிஞ்சு வர்ற சத்தம் கேட்கும், அது வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துக்கணும். அதை வறுத்து ஆற வச்சிடணும். அது நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம மிக்சியில போட்டு அரைச்சுக்கணும். நல்லா பொடி பண்ணிக்கணும். நல்லா நைஸ் பவுடர் ஆகுற வரைக்கும் அதை பொடி பண்ணணும். பாருங்க எவ்வளவு நைஸா பொடி ஆயிருக்குன்னு. அதுக்கப்புறம் அடுப்புல குக்கர் வச்சு அதுல நல்லெண்ணெய் ஊத்திக்கணும். நல்லெண்ணெய் ஊத்திட்டு கொஞ்சோண்டி கடுகு உளுந்தம் பருப்பு, கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயம், கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா கலர் மாறினதுக்கு அப்புறம் நம்ம கழுவி வச்சிருக்க மட்டனை உள்ள சேர்க்கிறோம். மட்டன் நல்லா வதக்கி விடணும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறணும் மட்டனை. அதுக்கப்புறமா அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றி நம்ம ஒரு 5 சத்தத்துக்கு வைக்கணும். மட்டன் நல்லா வேகணும், அதனால ஒரு 5 சத்தத்துக்கு நம்ம வைக்கிறோம். கொஞ்சோண்டி உப்பு போட்டுக்கிறோம். நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம ஒரு 5 சத்தத்துக்கு வைக்கிறோம். பாருங்க மட்டன் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம பொடி பண்ணி வச்சிருக்க மசாலா சேர்க்கணும். மசாலா பொடி சேர்த்துட்டு அடுத்ததா கொஞ்சோண்டி மஞ்சள் பொடி சேர்க்கணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு மேல கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கிறோம். எண்ணெய் ஊத்திட்டு திரும்ப நம்ம குக்கரை மூடி வச்சு 2 சத்தத்துக்கு வேக வைக்கணும். வேக வச்சு எடுத்தா சுவையான மட்டன் கறி தயார்.